ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரி பஸ் காஸ்ட்டு டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு காசுலாம் பார்த்திங்கன்னா அதிகமாயிரும். ஸோ இது எப்படி குறைச்சி புக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். என்கிட்ட ஒரு ஆப் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் போயிருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்கேனர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஓப்பன் கொடுத்துட்றேன். இந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டில் எது இருக்கோ அதை காட்டும். நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். பெங்களூர் டு மும்பை, சென்னை டு மும்பைன்னு போடுறேன். சென்னை, ஸோ இதில் வந்து டேட்லாம் அவைலபிள் காட்டும். நான் தீபாவளி அன்னைக்கு கொடுக்குறேன். ஸோ எத்தனை பேருன்னு காட்டுது. நான் ஒரு ஆள் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். சைல்டு வேணுன்னா சைல்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, சைல்டு இருந்தாங்கன்னா. ஸோ சர்ச் கொடுத்தோம்னா ஸோ பாருங்கள் காட்டும். இதில் பெஸ்ட்டு, சீப்பஸ்ட்டு, ஃபாஸ்ட்டு, டைரக்ட்னு சொல்லி ஆப்ஷன்லாம் இருக்குது. சீப்பஸ்ட்னு கொடுத்திங்கன்னா இருக்கிறதுல லோவான ப்ரைஸ் காட்டும். ஸோ அதான் மொத்தம் பார்த்திங்கன்னா 77 ஃப்ளைட் காட்டுது. ஸோ அதான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ, அப்புறம் ஏர் இண்டியா, ஏர் ஏசியா, ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து காட்டும். எல்லா ஃப்ளைட்டுமே அவைலபிள் இருக்கிறது காட்டும். அதில் எது உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப சீப்போ அது ஃபஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதான் நான் சொல்கிறேன். இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நிறையா சின்ன சின்ன செலிப்ரிட்டி எல்லாம் புக் பண்ணி போகிறாங்க. ஸோ ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் டக்கர் கூட சொல்லியிருந்தாரு, நான் இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் லோவஸ்ட்டாக புக் பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.